வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இது முதியவர்களுக்கான வீடியோ. அதாவது ஒரு 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, நமக்கு ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளும் நிம்மதியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும். அதாவது ரொம்ப நேரம் சேர்லையோ பெட்லேயோ உட்காந்துருக்கக்கூடாது. குறிப்பாக காலை நேரத்தில். காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ற குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் சும்மா ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோன்னா என்ன, ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருந்தது நம்ம ஹெல்த்துக்கே ரொம்ப கெடுதல். அதுக்கு என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு 6:30லேருந்து குறிப்பாக ஒரு 8:30 வரைக்குமாவது உங்களுக்காக ஒதுக்கிக்குங்க. எப்படின்னா, நீங்கள் பிராணாயாமம் பார்த்துருந்தீங்கன்னா பிராணாயாமம் செய்யலாம். இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ். உங்களுக்கு இப்போ தான் யூடியூப்பில் நிறைய எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க. எக்ஸசைஸ் செய்யலாம். இல்லை யோகாசனம், என்ன ரொம்ப எளிய யோகாசன பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். அப்புறம் முத்திரை, என்ன நம்ம கை விரல்களில் முத்திரை பண்ணுறோம் பார்த்திங்களா, அது உங்களுக்கு எது முத்திரை தேவையோ அதெல்லாம் நீங்கள் அழகாக செய்யலாம். செஞ்சுட்டு ஒரு ஒரு 20 நிமிஷம் அட்லீஸ்ட்டு ஒரு வாக்கிங், என்ன அதாவது நம்ம வெளியிலேயே நடக்கலாம், இல்லை மொட்டை மாடியில் நடக்கிறது இன்னும் ஒரு பொல்யூஷன்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்கும். மொட்டை மாடியில் நடக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, சூரிய ஒளி, அந்த இளம் வெயிலில் நடக்கிறது நமக்கு விட்டமின் டி, என்ன நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன அதனால் ஒரு காலார நல்ல காலையில் ஒரு உழவி வரலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று காலையில் குறிப்பாக செஞ்சிட்ருக்கணுமே தவிர, காலையில் ஒரு பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கிறதோ இல்லை சேரில் உட்காந்துருக்கிறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து பாருங்கள். அன்றைக்கி நாள் பூராவே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். கடைப்பிடிச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.